Title sponsor VCare. Extraordinary problems require extraordinary care. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ashwin Sweets and Snacks. Executive powers-ல officers மட்டும் கிடையாது. இல்லையே, நான் சொல்லவே இல்லையே. பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க. அதான் நான் சொல்லுறேன். அவங்க மட்டும் இல்ல, நீங்க ஒட்டுமொத்தமா நிர்வாகத்தை தூக்கி வெளியில போறணும்ங்கற மாதிரி பேசுறீங்க. வெளியில போறணும் நீங்க பேசினபடியா இருந்தது. மொத்தமா தூக்கி அவங்க கையில கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன். கொடுக்கவே சொல்லலையே. யார் கொடுக்க சொன்னது? கொடுக்கவே சொல்லலையே. இங்க பாருங்களேன், நீங்க ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து அதிலே நீங்கள் நிதி ஒதுக்கீடு செய்யாமல் துறைக்கு வரவே போறது இல்லையே. யோசிச்சு பாருங்களேன், எங்க இருந்து வருது உங்களுக்கு? அது மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாங்கம் இருக்கட்டும், நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ நீங்கள் முறையாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து ஒவ்வொரு துறைக்குமே நிதி ஒதுக்கீடு செய்த பிறகுதான் அது எக்ஸிக்யூட்டிவ்க்கே வரப்போகுது. அதில் நீங்கள் அப்படியே தள்ளி விட்டுட்டு பண்ற மாதிரி இருக்கவே முடியாது. ஒன்று. அப்புறம் இரண்டாவது, திரும்ப 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 சொல்கிறேன், மூன்றும் தனித்தனி அங்கங்களாக செயல்பட்டால் தான் ஜனநாயக குடியரசு வலுவாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? எக்ஸிக்யூட்டிவ்க்குள்ள நாள்தோறும் காலையிலிருந்து மாலையிலிருந்து இரவு வரையில தொடர்ந்து எக்ஸிக்யூட்டிவ்க்குள்ள அரசியல் குறுக்கீடு இருக்கு இல்ல, அது நீங்க எதுக்கு பதில் சொல்லுவீங்க? இருக்கா இல்லைன்றீங்களா? இருக்கும். அது மட்டும் சரியா? அப்போ இந்த அளவுக்கு உங்களால் எக்ஸிக்யூட்டிவ்ல அரசியல் குறுக்கீடு செய்ய முடிகிற போது நீங்கள் ஏன் சம்பந்தப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸை பார்த்து முதல்ல என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க கேட்கிறேன். நீங்க சட்டமன்றத்தில் எழுப்பக்கூடாது, நாடாளுமன்ற எழுப்ப கூட சொல்லவே இல்லை. வைக்காம இருக்க மாட்டாங்களே. நான் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் அதுதான் கேட்கிறேன், வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு கல்வி தொடர்பான நிதியில் ஒரு பிரச்சனை நடந்தது. ஒரு 2000 கோடி ரூபாய் மத்திய அரசு இப்போ வரைக்கும் அது ஒதுக்கவே இல்லை. ஆமா, அந்த வாத பிரதிவாதங்கள் இல்ல அந்த தகவல் பரிமாற்றம் யாருக்கும் நடந்துச்சு. அதுதான் அது ஒரு அரசியல் வாதமாக அது யாருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கம்யூனிகேட் பண்ணது யாரு? கம்யூனிகேஷன் பண்ண ஆக்சுவலா துறை தான். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரியும் ஒன்றிய கல்வித்துறையினுடைய செயலாளர் தான் அந்த கம்யூனிகேஷன் பண்ணாங்க. அடுத்த கட்டத்துக்கு தான் அரசியல். உங்களுக்கு பாருங்களேன், ஒரு சில மிக சாதாரண உதாரணங்கள் சொல்றேன் பாருங்களேன். மத்திய அரசு துறை இருக்குல்ல, மத்திய அரசு துறை யார் ஆய்வு செய்வாங்க அப்படின்னா, மத்திய அரசு துறை இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் ஆய்வு செய்வாங்க. இப்போ நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கேன் வச்சுக்கலாம், ஒரு உதாரணம் சொல்கிறேன். யார் வருவாங்க? எங்களோட சென்ட்ரல் போர்ட்லேருந்து அத்தாரிட்டிஸ் வருவாங்க. இல்லைன்னா ரெவன்யூ செக்ரட்டரி அவங்க அத்தாரிட்டி இருப்பாங்க. அவங்க தான் வருவாங்களே தவிர்த்து நேரடியாக நிதியமைச்சர் எங்கெல்லாம் ஆய்வு செய்யறதில்லை. ஆனால் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு துறையில் எடுத்து பாருங்க, கடந்த 4-5 ஆண்டுகளாக என்ன நடந்து பாருங்க. நாளிதழில் ஒவ்வொரு துறைக்குள்ளும் ஒவ்வொரு அலுவலகத்துக்குள்ளும் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நேரடியாக சென்று ஆய்வு நடந்தது. எம்எல்ஏக்கு நேரடியாக ஆய்வு செய்து அதில் ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட நடந்தது. ஒரு அலுவலருக்கு அங்கே வரல, ஆய்வாளர் வரல சொல்லிட்டு அங்கேயே அவர் பணி நீக்கம் செய்யுங்கள் உத்தரவிடுறாங்க. அது எப்படி பண்ண முடியும்? யோசிச்சு பார்த்தோம்னா என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கோமா? எக்ஸிக்யூட்டிவ் வேற, இது வேற, லெஜிஸ்லேச்சர் வேற, இவங்க நேரடியாக அங்கே தலையிடுறாங்க அப்படிங்கிறது யாருக்காவது அந்த கேள்வி எழுப்ப வேண்டும் என்று தோன்றியதா? இல்லை ஊடகங்கள் ஏதாவது கேள்வி எழுப்பியதா? அப்போ நீங்கள் இந்த நிர்வாகம் இருக்குல்ல, அரசு நிர்வாகம் மொத்தமும் அரசியல் தலைமைக்கு கட்டுப்பட்டதாக நீங்கள் மாற்றி வைத்தீர்களா இல்லையா? நான் நாடாளுமன்ற சொல்ல நல்லா வச்சுக்கேன், நாடாளுமன்ற குறை சொல்லல, சரிங்களா? பொதுவாகவே நானும் சொல்றேன், அப்படி இருக்கா இல்லையா? அரசு நிர்வாகம் அப்படின்றது அரசியல் தலைமைகளுக்கு கட்டுப்பட்டதா தான் இருக்கணும். ஏன்னா அரசியல் தலைமை சாசனத்தை சொல்லாத நீங்க சொன்னீங்க, எப்படி பண்ண முடியும்? அவங்க தானே சாசனம் என்னங்க சொல்லியிருக்கு? போய் பார்க்க போறது அவங்க தானே. அவ்வளவுதாங்க, யாரும் இல்ல சொல்லவே இல்லையே. சரி, திரும்ப சொல்லிடுறேன், அவர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள், இவர்கள் மக்களுக்கான ஊழியர்கள். இரண்டும் நல்லா வச்சுங்க, சரிங்களா? இரண்டையும் நான் ஒன்றுக்கொன்று மோதல் போக்கை உருவாக்கவே கூடாது. நான் கேட்கறது என்ன அப்படின்னா, இது நடந்ததா இல்லையா, நடைபெற்று கொண்டிருக்கிறதா இல்லையா? அரசு நிர்வாகம் என்பது அரசியல் தலைமைக்கு கட்டுப்பட்டது. ஆனால் மத்திய அரசாங்கம் அப்படி இல்லை. மத்திய அரசு துறைகள் எதுவுமே மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்படவில்லை, அதற்கான துறையின் கீழ் கட்டுப்பட தான் வருகிறது, சரிங்களா? இல்லை, நீங்க மத்திய அரசு பணிக்கு வருகிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதெல்லாம், சரிங்களா? இது ஒன்று. அப்புறம் இரண்டாவது இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். நீங்க அந்த அளவுக்கு உண்மையில ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு கேள்வி தான். இது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக தான் நான் பார்க்கிறேன். அரசியல் அப்பால், சரிங்களா? நான் திராவிட முன்னேற்ற கழகம் என்றோ அனைத்து முன்னேற்ற அதெல்லாம் பேச போறது இல்லை. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, எத்தனை உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கின்றன, சரிங்களா? மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் எல்லாரும் வைத்துக் கொண்டு மாநாட்டிலே வெளிப்படையாக பேசினார். நீங்க சரியாக வேலை செய்யணும்னா சவுக்கு எடுக்க வேண்டி வரும் பேசினார். அவங்களும் மக்களுடைய பிரதிநிதிகள் தானே. அவங்களை நீங்க எப்படி சவுக்கு அடிப்பீங்க? அந்த கேள்வி யாரா கேட்டுமா? சரி இருங்க, அவர் அதை பண்ண போறது இல்லை, ஒரு பேச்சு சொல்றாங்க, சரிங்களா? ஏன்னா மாண்பு தமிழ் முதல்வர் சொன்ன அந்த நோக்கம் எனக்கு புரிகிறது, அந்த எண்ணம் எனக்கு புரிகிறது. அதுக்குள்ள போக முடியல. அதுக்கு என்ன அர்த்தம்? மாநில அரசுக்கு இவர்கள் கட்டுப்பட்டவர்கள்ங்கிறதான் அர்த்தம். அதுக்கு உண்டா இல்லையா? சரி, அது போங்க. எத்தனை உள்ளாட்சி இருங்க. அவர் அன்னைக்கு முதலமைச்சரா பேசல, திமுகவுடைய தலைவர் இல்ல முதலமைச்சர் பேசினார். திமுகவுடைய தலைவர் அவர் எப்படி உள்ளாட்சி பிரதிநிதிகள் போய் பேசுவாங்க? உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கிடையாது. திமுகவுடைய பிரதிநிதிகள் இல்ல
அவர் பேசுனது வந்து திமுக பிரதிநிதிகளினுடைய மாநாடு தான். அது எப்படிங்க இருக்க முடியும்? உள்ளாட்சி உள்ளாட்சிகள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுகவினருக்கான மாநாடு, அது அரசு மாநாடு கிடையாது. இல்ல திமுக நடத்தின விழா. இல்ல ஏன் தவறு நான் சொல்றேன். அது என்ன தவறு அப்படின்னா, நீங்கள் நகராட்சிக்கு கீழே போனீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் கட்சி சார்பற்ற பிரதிநிதிகள் தான். அது எப்படி நீங்க திமுக பிரதிநிதிகள் சொல்வீங்க? அது எப்படி சொல்லிக்க முடியும் உங்களால? அது எந்த தேர்தலுக்கு பிறகு நடந்தது? இப்போது இந்த இப்போ 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. சரி, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகும் ஊரக உள்ளாட்சியில ஊராட்சி மன்றத்துல மட்டும்தான் கட்சி சார்பற்றவர்கள், அது வந்து கட்சி கிடையாது. இல்ல அப்ப கூட நீங்க இல்ல சார், இல்ல ஊராட்சியில மட்டும்தான் சார் கட்சி கிடையாது. ஒன்றிய கவுன்சில், மாவட்ட கவுன்சில் கட்சி உண்டு. அவங்களதான் கூப்பிட்டு வச்சு அவர் பேசினார். நல்ல போறேன் கேளுங்களேன். நீங்களாக ஒரு டிவிஷன் வச்சுக்கிட்டு இவர் இந்த இடத்துல திமுக தலைவராக பேசுறாரு, இந்த இடத்துல மாநில முதல்வராக பேசுறாரு, ஒரு கோட் வைக்கிறீங்க. இல்ல சார், ரொம்ப சிம்பிள் சார் பாஸ்கரன் சார். இப்போ உள்ளாட்சித்துறை அழைப்பு விடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா பிரதிநிதிகளும் வாங்கன்னு சொல்லி முதலமைச்சர் அன்னைக்கு பேசியிருந்தாருன்னா அவர் பேசினது தப்பு. நீங்க கூட குற்றம் சாட்ட மாட்டேன்னு சொன்னீங்க, நான் குற்றமே சாட்டியிருப்பேன். இப்ப கூட முதல்வர் சொன்னேன் அப்படி குற்றம் சாட்டல. நான் சொல்றேன், அன்னைக்கு நடந்தது திமுகவினுடைய தலைமை கழகம் திமுக சார்பிலானவர்களை வர வச்சு அவங்க நடத்தினது. சொல்லிட்டீங்களா? சரி, இப்ப நீங்க சொல்றீங்க அவர் வந்து அங்க திமுக தலைவராக மட்டும்தான் பேசினார், தமிழக முதல்வராக பேசவில்லை அப்படின்னு. மறுநாள் செய்தியில் எப்படி வந்தது? திமுக தலைவர் பேசினா வந்தா, தமிழ் முதல்வர் வந்ததா? இப்போ அவரோட ஊடகங்கள்ல எப்படி வந்தது? ரொம்ப சிம்பிள் சார். அரசு சேலம் மாவட்ட கவுன்சிலுக்கு வந்து தலைவராக இருக்கிறவர் பாமகவை சேர்ந்தவர். அவரையும் அங்க வச்சு அவர் பேசியிருந்தாருன்னா, அவர் பேசுனது முதலமைச்சரா பேசினது. அவர் திமுக காரங்களை கூப்பிட்டு வச்சு என்ன வேணா பேசுங்க. நீங்க என்ன பேசுறீங்கிறது முக்கியம் இல்லையா? இங்க பாருங்களேன், எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இப்படி சொல்றதுக்கு? நீங்க அந்த கேள்விக்குள்ள போங்க, நீங்க அந்த கேள்விக்குள்ள போங்க. சரி, அது போட்டோம். இரண்டாவது ஒன்று சொல்றேன், இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. யாருமே எந்த கோரிக்கையுமே வைக்கல. திரைப்படங்களுக்கு மீதான கேளிக்கை வரி வந்து உடனடியாக ரத்து செய்யப்படுகிறது. தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கிறது. கேளிக்கை வரி யாருக்கு சொந்தம்? உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போக வேண்டியது. உள்ளாட்சி அமைப்பு யாரு கூப்பிட்டு நீங்க பேசுனீங்க? அவரோட வருவாய் எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க? அது யாருக்கு அந்த லாபம் போச்சு? அதனால திரையரங்குகள் ஏதாவது டிக்கெட் விலை குறைஞ்சதா? இன்னைக்கு கேளிக்கை வரி குறைஞ்சது, நாளை இன்னும் உங்களுக்கு குறைஞ்சது சொன்னாங்களா? அதுக்கு ஏன் கேள்வி கேட்கல? உள்ளாட்சி அமைப்புகள் மட்டும் ஜனநாயக அமைப்புகள் இல்லையா? அங்க என்ன சொல்ல போறீங்க? சரி, எப்படி கன்க்ளூட் பண்ண விரும்புறாருன்னா, உள்ளாட்சி அமைப்புகளை மாநில அரசுகள் எப்படி கையாளுதோ அதே மாதிரி மாநில அரசுல இல்ல அது நீங்க கொடுக்குற நேரேட்டிவ். நான் அப்படி கொடுக்கல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஜனநாயக குடியரசு தத்துவம் என்பது இன்னும் ஆழமாக வேரூன்ற வேண்டும் இந்த நாட்டில பார்க்கிறேன் நான். அதுல வேற யாரையும் விட நம்முடைய தமிழக முதல்வர்களுக்கு மிகவும் நன்றாக தெரிந்திருக்கும். ஏனென்றால் அவர் மாநகராட்சியுடைய மேயராக இருந்திருக்கிறார், உள்ளாட்சி அமைப்பில் இருந்திருக்கிறார். அவர்களை நான் ஒரு முறை நேரில் சந்தித்திருக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கைக்காகத்தால ஒரு எந்த ஒரு கட்சி சார்பும் இல்லாமல் பண்ண அது உடனடியாக அவர் நிறைவேற்றுவதா உறுதியளித்தார், நிறைவேறியது பண்ணால. சரிங்களா? அதனால அதெல்லாம் உண்டு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எதையெல்லாம் போராடி பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது போராடுங்கள், வேண்டாம்னு சொல்லவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது இதுதான் எங்களுடைய பிரச்சனை, இது மட்டும் இருந்தா எல்லாமே சரி பண்ணிருக்கோம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போது கூட நான் சொல்றது என்னன்னா, அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சாரத்தை சற்று குறைத்து மக்களுக்கான பிரச்சனைகளை மையமாக வைத்து பிரச்சாரம் செய்திருக்கலாம் தான் சொல்றேன். இப்போ திராவிட ஆதரவா தான் சொல்றேன். தேர்தலுக்குள்ள வந்துடலாம். எப்படி முதலமைச்சர் மாநகராட்சி மேயரா இருந்து முதலமைச்சர் ஆனவர் உள்ளாட்சி அமைப்புகளுடைய கஷ்டம் தெரியணுமோ, அதே மாதிரி பிரதமர் முதலமைச்சராக இருந்து பிரதமரானவர் ஒரு மாநிலங்களினுடைய கஷ்டம் இந்திய வரலாற்றுல அதிகம் அறிஞ்ச பிரதமரா இவர் தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து இங்க உண்மை. தமிழ்நாட்டில் வந்து இந்த புதிய சக்திகள் இல்ல, நாம் தமிழர் கட்சி வந்து நம்ம புதிய சக்தின்னு சொல்ல முடியாது, ஒரு மாற்று சக்தின்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு தேர்தல் களத்துல நிக்கிறதுல வந்து நாம் தமிழரை மட்டும்தான் நம்ம மாற்று சக்தின்னு சொல்ல முடியும். ஏன்னா தாவேகா வந்து ஒரு பாரம்பரிய ட்ரெடிஷனல் பார்ட்டிஸினுடைய அந்த லைன்ல தான் வந்து தாவேகாவும் வந்து பயணிக்கிறாங்க. சோ வந்து மாற்று சக்தி நம்ம நாம் தமிழர் தான் சொல்ல முடியும். இந்த இரண்டு சக்திகளினுடைய தாக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, இது நான் சொல்வது எல்லாமே யோகமாக தான் இருக்க முடியும். சரிங்களா? நான் சொல்வது ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன். ஆமாம், நான் சொல்வது எப்போதும் சொல்வது எனக்கு கணிப்புகள் இல்லை, எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதில்லை, பெர்செப்ஷன் தான். சரிங்களா? இட்ஸ் ஆல் அபவுட் பெர்செப்ஷன். ஒரு தோற்றம் எப்படி இருக்கிற வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர கணிப்பாக சொல்ல முடியாது. ஒன்று. இரண்டாவது, இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னால் நாம் தமிழர் கட்சியை பற்றி நீங்கள் சொன்னீங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு முறையும் நான் சொல்வது என்னென்னா, தமிழகத்திலே மாற்று அரசியலுக்கான ஒரு நம்பிக்கையை தந்தது நாம் தமிழர் கட்சி தான். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அந்த இடைத்தேர்தல் நடைபெற்ற போது ஒட்டுமொத்த ஊடகங்களையுமே ஒரு மிக முன்னணி நாளிதழில் மாற்று அரசியலுக்கான தேவை என்று நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து கட்டுரை எழுதினவன் நான் தான். சரிங்களா? அதனால அது முழுமையாக வரவேற்கிறேன். ஆனால் அந்த மாற்று அரசியல் இந்த மூன்றாவது கட்சிக்கு இருக்கிறதா அநேகமாக இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. 2. அப்புறம் 3வது, அந்த 2 திராவிட கட்சியோட சாயலாகத்தான் இதை என்னால் பார்க்க முடிகிறது. அதனுடைய நீட்சியாக இல்லை. நாம் தமிழரையா? இல்லை, நான் சொல்றது தாவேகா அப்படிதான் பார்க்க போகிறது. ஆனால் இதில் என்ன ஒரு மாற்றம் இருக்கிறது அப்படி சொன்னால், அநேகமாக இந்த தேர்தலை பொறுத்தவரையில்
பொது மேடையில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தருவேன் என்று ஒரு உறுதிமொழி கொடுத்து அதை மக்கள் நம்பியதாக நான் பார்ப்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மேடைகளையும் அதனுடைய பிரச்சாரத்தில் நான் பார்க்குறேன். வேற எங்கேயுமே எடுக்கவே இல்லை. மீதத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏன் இவர் மட்டும் ஊழல் பண்ண மாட்டாரா, இவர் வருமான வரி கட்டிட்டாரா, இவர் அது பண்ணாரா, அப்படிதான் கேள்வி கேட்கல தவிர்த்து இல்லை நாங்களும் ஊழலற்ற ஆட்சி தருவோங்கிற மாதிரியான ஒரு முழக்கத்தை முன்னணி தலைவர்கள் வைக்கவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே ஒரு முன்னணி தலைவர் முன்வைக்கிறார், நான் வந்து சம்பாதிக்கிறதா வரல, நான் வந்து மக்கள் நல்லது செய்ய வந்திருக்கேன், ஊழலை ஒழிப்பேன் அப்படி சொல்லிக்கிறார். அதை பற்றிய வாக்குவாதங்கள்லாம் தனியாக இருக்கட்டும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அப்படி ஒரு முழக்கத்தை வைக்கிறார்ல, ஒரு ஊழலற்ற ஆட்சியை நான் தருகிறேன் அப்படி சொல்கிறார்ல, அப்போ பதிலுக்கு நீங்கள் என்ன சொல்லணும், நாங்களும் தான் தருவோம் சொல்லணும்ல. அது ஏன் சொல்லலை முன்னணி தலைவர்கள் யாருமே சொல்லவே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இல்லை. அப்போ மக்கள் ஏன் அதை நோக்கி ஏன் திரும்பக்கூடாது? மக்கள் ஏன் அந்த பக்கம் திரும்புகிறாங்கன்னா, நாம் ஊழல் மிக்க ஆட்சிகளே பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போது புதிதாக ஒருவர் வந்து ஊழலற்ற ஆட்சியை தருகிறேன் என்று சொல்கிற போது அவர் மீது ஏன் நான் நம்பிக்கை வைக்கக்கூடாது? ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நம்பிக்கை கொச்சப்படுத்தப்படுகிறது. மக்கள் எப்போ ஊழலுக்கு எதிரானவங்களா மாறினாங்க? எப்பவுமே அப்படிதான் இருக்காங்க, எப்பவுமே அப்படிதான் இருக்காங்க. ஆனா நமக்கு தெரியறது இல்ல. 2014 வந்து ஜெயலலிதா ஊழல் வழக்குல ஜெயிலுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் இந்த 2016 வழக்குல இல்ல, நீங்க இந்த ஊழல் வழக்கு ஜெயிலுக்கு போனோம் தனியா வச்சுக்கோங்க. ஏன்னா அது பெரிய விவாதம். எனக்கு தெரியும், என்ன நடந்து எனக்கே தெரியும். யாருக்கு ஜெயிச்சாங்க அதை பற்றி எல்லாம் பிறகு ஒரு நாள் விவாதிக்க இருக்கோம். அதனால ஏன் ஜெயிச்சாங்க அப்படின்னா, அதை விட முக்கியமானதான பல பிரச்சனைகள் எதிர்க்கின்றன. அதான் மிக முக்கியமானது. நீங்க நல்லா கவனிச்சுங்க. ஏன் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அதிமுகவை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நல்லா வச்சுக்கோங்க. அப்ப ஊழல் நீங்க செகண்ட் people truly believe that ADMK is their representative. சரிங்களா? அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படினா ஊழல் அங்க பிரைமரி பிரச்சனை கிடையாதுல்ல. பிரச்சனை இல்லைங்கிறது வேற, பிரதான பிரச்சனை இல்லை. பிரதான பிரச்சனை மக்கள் என்ன பார்த்தாங்க அப்படின்னா, நம்ம இப்போ யார் பிரதிநிதித்துவப்படுத்துவாங்க, நம்ம யார் கரெக்டாக ட்ரூவாக ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க பார்க்குறாங்க, அப்படி வாக்களிக்கிறார்கள். இங்கே வருகிற போது மூன்றாவது சக்தியாக ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உள்ளே வருகிற போது, அது முக்கியமாக இளைஞர்களை வெகுவாக இருக்கிற ஒரு சக்தியாக இருக்கிற போது, அந்த இயக்கத்தினுடைய தலைவர் சொல்கிறார், ஊழலுக்கு எதிராக நான் இருப்பேன், ஊழல் நடைபெறாது, உறுதிமொழி தருகிறேன் அப்படிங்கிற போது அதற்கு எதிர்மொழி என்ன வந்திருக்கிறது நீங்க பாருங்க. எப்படி எதிர்வினை ஆற்றிருக்கிறார்கள் நீங்க பாருங்க. எதிர்வினை ஆற்றுறது எப்படி வேணாலும் ஆட்டிட்டு போறாங்க. அது இன்னொன்னு இல்ல, பிரச்சார களத்தை பத்தி பேசணும். ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை தருவேன்னு சொன்ன ஒருத்தர் அவர் சொல்றாரு அப்படின்னா, அதுல கீழ்நிலையில இருக்கிறவங்களும் அதை ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? இந்த நேரத்தில் தான் நான் கேள்வி கேட்கிறேன். தாவேகா சார்பா ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டதா இல்லையா? இல்லை, அடுத்து அதான் நீங்கள் வந்து திரும்ப அதான் சொல்றீங்க. அதான் எப்படின்னா, அவங்க ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, எங்களை மாதிரி தான் அவங்களும் ஊழல் பெறுவீடு தான், அப்படிதான் சொல்ல முடியாது தவிர்த்து இல்லை எங்களால். பாஸ்கரன் சார், இப்போ நீங்கள் இந்த கட்சியை வந்து திமுக அதிமுக பார்த்து இந்த கேள்வியை கேளுங்க, ஏன் அவங்க நீங்கன்னு சொல்றீங்க? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, திமுக அதிமுக ஊழல்னு சொல்றீங்கல்ல, அவங்க பண்ணதான் நீங்களும் பண்றீங்க. ஓட்டுக்கு காசு இல்ல, என்ன ஆட்சிக்கே வரலையே, நீங்க ஓட்டுக்கு காசு கொடுங்க. இல்ல நான் சொல்லட்டுமா சார், நான் எலெக்ஷன் நிக்கும்போது ஓட்டுக்கு காசு கொடுக்குறேன், அந்த காசு நான் எங்க இருந்து எடுப்பேன்? சரி, நீங்க சொல்லிட்டு போறீங்களேன். நீங்க சொன்னீங்க இல்லையா, ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, பிரதான 2 கட்சிகளும் தந்ததாகத்தான் பரவலாக செய்திகள் வருகின்றன. மூன்றாவதாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் சில இடங்களிலே பணம் தந்திருக்கலாம், எனக்கு தெரியாது எனக்கு. ஆனால் பல இடங்களில் தரவில்லைங்க தான் நிஜம். தந்தாங்க, பல இடங்களில் தரவில்லை, பல இடங்களில் தரவில்லை. என்னால வேட்பாளர்கள் பேரை மென்ஷன் பண்ண முடியும், எனக்கு அது வேண்டாம். நான் வேட்பாளர் வாக்குக்கு பணம் கொடுத்த வேட்பாளருடைய பேர்கள் என்னால மென்ஷன் பண்ண முடியும். அல்ல, ஒரு சில பேர் நீங்க மென்ஷன் பண்ணலாம், அது எந்த அளவுக்கு உண்மையில அது பொய்யலன்னு தெரியாது. ஆனால் 234 தொகுதிகளையும் நம்ம கம்ஃபர்ட்டா எடுத்துக்க முடியாதுல சார். நான் கம்ஃபர்ட்டா வேணாம், என்னோட விஷயத்தை நான் சொல்ல முடியும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நான் கொடுக்க முடியாது. திமுக அதிமுக சார், திமுக அதிமுக 214 தொகுதியிலையும் கொடுத்தாங்க, அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஊழல் பண்ணுவாங்க நம்ம சொல்றோமா இல்லையா? இப்போ தாவேக்கால சில தொகுதிகளை கொடுத்தா நீங்களே சொல்றீங்க. செய்திகள் வருகின்றன நான் சொன்னேன், எனக்கு தெரியாது. அதுவும் செய்தி தான் சார். ஆமா, அதுவும் செய்திகள் தான். அதுவும் செய்திகள் தான். நான் பக்கத்துல பார்க்கல, அதுவும் செய்திகள் தான். பணம் கொடுத்தவர் ஜெயிச்சா ஊழல் பண்ணுவாரா மாட்டாரா? இந்த உறுதிமொழி அவர் தான் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஊழல் இருக்காதுன்னா நான் நம்புறேன். அப்ப வேட்பாளர்களுக்கு கூட பணம் கொடுக்காதப்பான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இல்ல கரெக்ட் தாங்க. இப்ப நீங்க சொல்ற திரும்ப பாருங்களேன், 2 விதமாக நீங்க பாருங்க. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்னுடைய ஆட்சியில் உறுதிமொழி தெரியாது, ஊழல் இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை நான் அப்படியே தள்ளி விட்டுடுவேன். அதை நான் எடுத்துக்கவே மாட்டேன், காதிலே போட்டுக்க மாட்டேன். இவர் ஊழல் பண்ண மாட்டாரா, இவர் தப்பு பண்ண மாட்டாரா, இவர் மட்டும் யோகியமா இருப்பாரா, அப்படி நடந்துப்பாரா அப்படின்னு கேட்கறது எந்த விதத்துல தார்மீக ரீதியாக சரியான கேள்வியாக இருக்கும் நான் கேட்கிறேன். நான் எங்கன்னு கரெக்டா சொல்றேன். ஏன் ஆட்சி வந்தப்ப நேர்மையா இருக்க கூடாது? நீங்க வந்து ஒரு அரசாங்கத்தில் இருந்தவர், ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படும் உங்களுக்கு தெரியும். முதலமைச்சர் ஒரு 31 அமைச்சர்கள் இருக்காங்கன்னு வச்சாங்க. தமிழ்நாட்டில் 34 அமைச்சர்கள் இருக்கலாம். தமிழ்நாட்டுடைய அந்த ப்ரொபோர்ஷன் படி 34 பேர் அமைச்சரவையில் இருக்கலாம் முதலமைச்சரோட சேர்த்து. அவர் சொல்றாருல ஊழல் இருக்காதுன்னு அவர் சொல்றாரு, அவரோட தான் ஏத்துக்கலாம். இந்த வாக்குக்கு பணம் கொடுத்த யாராவது ஒருத்தர் ஒரு அமைச்சர் ஆக்கிறார்,
இந்த 33 பேருக்கு ஒரு சிசிடிவி வச்சு டெய்லி பார்த்துக்கிட்டா இருக்க முடியும்? பண்ணவே முடியாது, யாருமே பார்க்க முடியாது. அதுதான் திரும்ப சொல்கிறீங்க பாருங்களேன், இது மாதிரி விஷயங்கள்லாம் தனிநபர் சார்ந்தது சரிங்களா. இயன்றவர்களே யாரும் ஊழல் செய்யாமல் இருப்பதற்கான ஒரு தலைமையாக நான் இருப்பேன் அவர் சொல்லுகிறாரு. ஆனால் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, அது எப்படி அவருடைய எம்எல்ஏக்கள் எல்லாரையும் கண்காணிக்க முடியுமா, அவருடைய அமைச்சர்கள் எல்லாரும் கண்காணிக்க முடியுமா, அப்படியே நடந்துப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். ஏன்னா அவர் வரவே இல்லை. இரண்டாவது வரவே இல்லையா, வராத ஒருவரை அவர் சொல்ற ஒரு விஷயத்துல ஒரு அரசியல் கட்சி ஒண்ணு சொல்லுதுன்னா அதை கேள்வி கேட்க வேண்டிய கடமை மக்களுக்கும் இருக்கு, ஊடகங்களுக்கும் இருக்கு. இல்ல நீங்க திரும்ப உடனே வேற எங்கேயோ போறீங்க, ஊடகங்களோ கூடவே மக்களோட கடமை. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஆட்சி இருந்திருக்காரா? என்னுடைய கேள்வி ரொம்ப தெளிவான கேள்வி சார். என்னோட பதில் மிகவும் தெளிவானது. நல்லா யோசிச்சு பாருங்க. தாவேகா அவருடைய இதுல தூய சக்தின்னு சொல்றாரு, நீங்க ஒத்துக்கிறீங்களா? அவர் அப்படிதான் சொல்ல முடியும். அவர் எப்படி சொல்லுவாரு? ஓகே, தூய சக்தி அப்படிதான் சொல்ல முடியும். தூய சக்தி தானே. ஒரு வேட்பாளர், எந்த தொகுதியும் நான் சொல்ல விரும்பல, அவர் வந்து தாவேகால எப்ப சேர்ந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் வேட்பாளர் ஆகுற வரைக்கும் ஒரு தாவேகால எப்ப சேர்ந்தாருன்னு தெரியாது. அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வேற ஒரு கட்சியில இருந்தாரு. 20 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வேற ஒரு கட்சியில இருந்தார். ஒரு 2-3 மாசத்துக்குள்ள 2 பிரதான கட்சிகளுக்கும் போயிட்டு தாவேகாவுக்கு வந்தவர். கடந்த 10 ஆண்டுகள்ல பொதுப்பணித்துறை கான்ட்ராக்ட் வந்து அவர் எடுத்த கான்ட்ராக்டுகள் அவ்வளவு அதிகம். அது தூய சக்தியா? இல்ல, நிச்சயமா இல்ல. அதுதான் இப்போ இங்கே பாருங்களேன், மீண்டும் சொல்கிறேன், ஒரு தனிநபர் என்ன தவறு செய்தார் என்பதை வைத்து எங்கள் கேட்கிற கேள்வி என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு ஊடகவியலாளர் எங்கள் கேட்கிற கேள்வி புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் வெளியிலிருந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒருவேளை என்னிடம் அதிகாரம் வந்தால் இதில் எந்த ஒரு தவறாகவும் நடக்காமல் நம்ம பார்த்துக்கொள்ளவே எங்கள் தகுந்த உறுதிமொழி இருக்கு இல்லையா, அது எப்படி நீங்கள் கேள்வி கேட்க முடியும்? அதான் கேட்குறேன். அவர் சொல்கிற ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு, நான் நடத்த மாட்டேன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை, இவர் யார் தெரியுமா, இவர் மோசமானவர், இவர் யார் தெரியுமா, இவர் இந்த மாதிரி ஆள், இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே, இதெல்லாம் அவருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சால் அந்த உறுதிமொழி கொடுக்குறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே எங்கள் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீங்களே, ஊழல் இல்லாமல் ஆட்சி நடத்துறீங்களா அப்படின்னு கேட்டால் அது நியாயம் இருக்கிறது. இது வரைக்கும் வந்ததே இல்லை. திரு சீமான் அவர்களோ திரு விஜய் அவர்களோ இதுவரை அதிகாரத்து பக்கமே வரவே இல்லை. அவர்களை பார்த்து நீங்களாம் யோகியமா அப்படின்னு கேட்கறது எந்த விதத்தில் சரியானதாக இருக்கும்? ஒரு விதத்தில் அதுவும் ஒரு மனநோய் தான். ஏன்னா இந்த மனநோய் இந்த 2 கட்சியும் ஏற்படுத்தி விட்டுருக்கிறேன். நாம் தமிழர் சொல்லவே இல்லை, நாம் தமிழர் எங்கேயுமே நிச்சயமா இல்லை, பணம் கொடுக்கல, தரவே மாட்டாங்க. நானே சொல்றேன், இல்ல இல்ல தாவேகா பணம் கொடுத்தாங்க. இல்ல இல்ல அது நீங்க சொல்றீங்க, செய்திகளை நானும் பார்க்கிறேன், என்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் அடிப்படையில் ஒரு காந்தியவாதி தான், இதில் எதுவுமே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனால் எனக்கு இருக்கக்கூடிய மனக்குறை மிகப்பெரிய ஒரு மனக்குறை உண்டு. இவர்கள் யாருமே காந்தியத்தின் பக்கமே வராமல் தான் தெரிந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ அதுக்கு பக்கத்தில் ஏதோ நெருக்கமாக வந்திருக்காங்க நாம் தமிழர் மட்டும்தான். சரிங்களா? காந்திய தேர்தல் இருக்கேன்றே நான் ஒன்று வெளியிட்டேன். காந்தி என்னை கல்ல இறக்க சொன்னாரு. காந்தி என்னை கல்ல இறக்க சொன்னாரு. இல்லைங்க, நீங்கள் திரும்ப பார்க்குறீங்களா, அவர் எதுக்காக கல்ல இறக்க சொல்கிறார் அப்படின்னா, இந்த சாராயத்தை விட அது எவ்வளோ பரவாயில்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் வந்து எல்லாரும் மது குடிங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல வளரல. இவங்க செய்கிறார்கள் இல்லையா, இந்த பாட்டில் அடைத்து விற்கக்கூடிய சாராயம் இருக்கிறது இல்லையா, இது சுகாதாரத்துக்கு கேடு, சமுதாயத்துக்கு கேடு, தனி மனித கேடு, எல்லாவற்றுக்குமே இது தீயது. அதனால வேண்டாம் சொல்கிறார் தவிர்த்து உடனே நான் கல்லையர்கிட்ட எல்லாரும் வந்து குடிங்கிறதுக்காக சொல்லலை. அதனால ஞாபகம் ஒன்று. இரண்டாவது, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்துருக்கீங்க. கிராமப்புற பொருளாதாரத்துக்கு மிக வலிமையாக ஒரு குரல் கொடுத்தது சீமான் தான். காந்திய பொருளாதாரத்தை முன்னெடுத்தது அவர் ஒருவர் தான். பல்வேறு சமயங்களில் காந்திய கொள்கையில் முன்னெடுப்பது அவர் தான். அதனால் ஏதோ ஒன்றே எடுத்து மட்டும் வச்சுக்கிட்டு இது சரியாக வருமா அப்படிலாம் இல்லை. சரிங்களா? என்னை பொறுத்தவரையில் நான் காந்திய தேர்தல் இருக்கின்ற ஒவ்வொரு தேர்தல் போதும் வெளியிடுகிறேன். இந்த முறையும் காந்திய தேர்தல் இயக்கிவிட்டேன், சில ஊடகங்கள் வெளியிட்டன. அந்த காந்திய தேர்தல் இயக்கிக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிற நாம் தமிழர். சரிங்களா? இதுலேருந்து வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்சி, அது நான் பெயரை சொல்ல விரும்பலை. சரிங்களா? அதனால் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இதையெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் மீண்டும் 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 இல்லாத ஒரு நேரேட்டிவை ஊடகங்கள் மூலமாக செட் பண்ண பார்க்குறீங்கல்ல, அதுதான் கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லை சார், இப்போது தாவேகா பேக் டு தாவேகாவுக்கு வந்தோம்னா, தாவேகாவுக்கு கிடைச்ச அந்த ஒரு ஆதரவு இருக்கு இல்லையா, தாவேகாவுக்கு வந்து ஒரு பெரிய அளவிலான ஆதரவு இருக்குது அப்படிங்கிற அந்த நரேஷன் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஏன்னா வாக்கு எண்ணிக்கை அப்புறம் தான் தெரியும். ஆனால் நான் வெளியில் பார்க்குற வரைக்கும் விசிபிளாக இருந்தது. ஆக்சுவலாக தாபாக்கியாவுக்கு இருந்த இளைஞர்கள் ஆதரவுங்கிறது ரொம்ப விசிபிளாக இருந்தது. அந்த ஒரு விசிபிலிட்டி ஃபேக்டர் ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதை நான் பார்க்குறேன். அவர்களை வந்து எந்த அளவுக்கு அவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்கள் அப்படிங்கலாம் தெரியாது, எல்லாரும் கேள்வி கேட்கறது தான். ஆனால் அரசியல் விழிப்புணர்வுகள் இருக்கிறதா என்று பார்த்தா நீங்கள் வந்து வாக்குரிமை கொடுக்குறீர்கள், அப்படி இல்லை. உங்களுக்கு கூட ஒரே ஒரு தொகுதி என்ன 18 வயது ஆகியிருக்க வேண்டும். அவர்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ யாருக்கு வேண்டுமோ அவர்களுக்கு வாக்களிக்க உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அதை மிகச் சரியாக அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். சரியான நபருக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள் வேறு விஷயம். அந்த ஜனநாயக கடமையை அவர்கள் சரியாக பயன்படுத்தியிருக்கார்கள், ஜனநாயக உரிமையை சரியாக பயன்படுத்தியிருக்கார்கள். அப்படி பார்க்குற போது இந்த தேர்தல் ஒரு மிகவும் வரவேற்க தகுந்த கருதுகள். என்னென்னா 1977 தேர்தலை நான் பார்த்தேன்.
1977 முதல் முறையாக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எம்ஜிஆர் சந்தித்த போது முழுவதும் இளைஞர்களாக இருந்தார்கள், நான் உட்பட எல்லாரும் அங்கே இருந்தோம், இளைஞர்களாக இருந்தோம். அதன் பிறகு அநேகமாக ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு 49 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் ஒன்றாக வந்து ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க. செய்த சரியா தவறா அரசியல் நிலைப்பாட்டுக்கெல்லாம் நான் உள்ளே போக விரும்பல, பல அரசியல்வாதிகள் பேசிக்கொள்வார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் எழுச்சி இளைஞர்கள் மத்தியில் கொண்டு வர முடிந்ததுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா, இதே மாதிரியான ஒரு அரசியல் எழுச்சியை தான் திரு சீமான் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகிறார்கள். அப்போது இந்த அளவுக்கு இன்னும் பெரிய அளவில் வந்திருக்க வேண்டுமே அப்படின்னு பார்க்குறேன். அந்த ஒரு ஆதங்கம் தான் இருக்கே தவிர்த்து மற்றபடி இளைஞர்கள் இப்போ அந்த பக்கம் போயிடாங்களேங்கிறது, அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் மெயின் ஸ்ட்ரீம் உள்ள வர்றாங்க அப்படிங்கிறத நான் வரவேற்கிறேன். சார், இப்போ விஜய்க்கான அந்த இளைஞர்கள் செல்வாக்கை பற்றி பேசுகிற எல்லோருமே வந்து 77 மாதிரியான ஒரு இளைஞர் செல்வாக்கை பார்க்குறோம், ஒரு எழுச்சியை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஏன் விஜயகாந்த் வந்து ரூல் அவுட் பண்ணிடுறீங்க? யார் ரூல் அவுட் பண்ணவே இல்லையே. ரூல் அவுட் அதான் ரூல் அவுட் பண்ணல, நான் எங்கே ரூல் அவுட் பண்ணவே இல்லையே, நான் பண்ணவே இல்லையே, நான் தான் சொல்லவே இல்லையே. அவர்களையும் நான் வரவேற்றேன் தான், அவர்களையும் நான் வரவேற்றேன். இன்ஃபேக்ட் 2-3 முறை எவ்வளோ தனிப்பட்ட முறையில் நான் பேசியிருக்கேன், அரசியல் இல்லாமல் என்னோட துறை இல்லாமல் தனிப்பட்ட முறையில் 2-3 முறை பேசியிருக்கிறோம். அப்போ பல்வேறு விஷயங்களை பற்றி பேசணும். ஒரு காந்தியவாதியாக அவருடைய 2-3 முறை பேசிய போது அப்படி தான் சொன்னோம். அதனால் அவரெல்லாம் ரூல் அவுட் பண்ணலை. நான் ஏன் அவருக்குள்ளே கொண்டு வரலாம், அப்போ நான் அரசியல் பக்கமே நான் போகலை. அப்போலாம் முழுக்க மத்திய அரசு பணியில் வேறு எங்கேயோ இருந்தேன், நான் இங்கே இல்லவே இல்லை. அதனால் என்னால் முழுமையாக அது பற்றி சொல்ல முடியலை, அவ்வளோதான். 77 நான் கல்லூரி மாணவனாக இருந்தேன், அப்போ என்னால் ஈடுபட முடிந்தது. இப்போ நான் ஓய்வு பெற்றவனாக இருக்கிறேன், பார்க்கிறேன். இடையில நடந்ததெல்லாம் பார்த்து கொண்டு தான் வருகிறேன். ஆனால் அது பற்றி எந்த ஒரு தீவிர கவனத்துக்குள்ளே நான் போகலை, கொண்டு போகல. சார், இப்போ இளைஞர்களினுடைய அந்த எழுச்சி அப்படின்றது வந்து ஒரு மாற்று சக்தியா, இல்லை ஒரு மாற்று சக்தின்ற வார்த்தை கூட சரியான வார்த்தையாக இருக்கும், ஒரு புது சக்தியாக யார் உள்ளே வந்தாலும் அந்த எழுச்சி வந்து இருக்கும். அது 93-94 காலகட்டத்தில் வைகோவுக்கு இருந்த இளைஞர்களுடைய எழுச்சி வந்து ரொம்ப பெருசு. தமிழ்நாடு அது வரைக்கும் பார்க்காத ஒரு எழுச்சி. விடியெல்லாம் வந்து மதிமுகவினுடைய அந்த பேரணிகள் வந்து நடந்த காட்சிகளை வந்து தமிழ்நாடு பார்த்துருக்கு. நடந்த எல்லாரும் வந்து பெரும்பாலும் இளைஞர்கள். அதே மாதிரி வந்து 2006 வந்து விஜயகாந்த் வந்து 2005 கட்சி ஆரம்பிச்சு அவர் ஊராக போனார். 2005 செப்டம்பரில் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2006 தேர்தலுக்குள்ள 234 தொகுதியிலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேசியிருந்தார். ஏதோ இடத்துல வந்து ஒரு கண்டிப்பாக பேசியிருந்தார். அந்த அப்போ இருந்த எழுச்சி வந்து நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு நான் பார்த்துருக்கேன் விஜயகாந்துக்கு வந்து எந்த அளவுக்கு எழுச்சி இருந்தது. விஜயகாந்தினுடைய கூட்டங்களுக்கு போனவங்களாம் என்ன ஏஜ் குரூப் ஆட்கள்ன்றது வந்து எனக்கு தெரியும். ஸோ நம்ம இல்லை, இப்போ நீங்கள் பேசினால சொல்கிறேன், 77க்கு பிறகு நான் 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒன்று பார்த்தேன்னு சொன்னதுனால தான் நான் கேட்டேன், விஜயகாந்த் ரூல் அவுட் பண்ணுறீங்க. அதில் நான் பார்த்தீங்களா 4 தான் நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். இப்போ தான் நடக்குன்னு நான் சொல்லலை, இப்போ தான் நடைபெறுகின்ற நான் சொல்லவில்லை. நான் பார்த்தது இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா அந்த 2 முறை நான் பார்க்கவில்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி திரு வைகோ அவர்களுக்கும் திரு விஜயகாந்த் அவர்களுக்கும், குறிப்பாக திரு விஜயகாந்த் அவர்களுக்கும் மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது, இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு இருந்ததை நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் நேரடியாக பார்த்து சொல்கிறேன், நான் சொல்கிற விசிபிலிட்டி ஃபேக்டர் சொல்கிறேன். நான் பார்க்கல, ஏன்னா அப்போ நான் இங்கே இல்லை, நான் வெளியே இருந்தேன். சரிங்களா? அதுவும் இல்லாமல் மத்திய அரசு பணியில் ஒரு முக்கியமான ஒரு துறையில் நான் ஒரு பணியில் இருந்ததுனால நேரடியாக பங்கு கொள்ளவில்லை. அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வரல, ஒன்று. அப்புறம் 2, மீண்டும் சொல்கிறேன், திரு வைகோ அவர்களுக்கு பின்னாலும் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னாலும் இப்போது திரு விஜய் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த இளைஞர் சக்தி இருக்கு இல்லையா, இவங்க தான் மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே வரும்போது இந்த முறை தான் அவர்கள் மிகவும் வெளிப்படையாக சொல்கிறார்கள், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படி வெளிப்படையாக சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு சமூக ஊடகங்கள் இல்லாத ஒரு காரணமாக இருக்கலாம், அதுவும் தெரிஞ்சுக்க. சரிங்களா? அதனால ஏதோ இப்போ தான் நடக்குதானே இல்லை. இன்ஃபேக்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 1989 சேவல் சின்னத்தில் ஜெயலலிதா நின்ற போது 27 தொகுதியில் தான் வென்று பெற்றார்கள். அப்போது எங்கள் கிராமத்தில் இருந்த இளைஞர்கள் அத்தனை பேர் ஜெயலலிதா பக்கம் தான் நின்றாங்க அப்போது. சரிங்களா? அதனால் ஏதோ இளைஞர்கள் ஒரு பக்கம் சென்று சேருவது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு முறை நடக்கக்கூடியது தான். சரிங்களா? எதுவும் முதல் முறையை நான் சொல்ல வரல. ஆனால் நான் நேரடியாக களத்தில் இப்போது தான் 77க்கு அப்புறம் பிறகு பார்க்கிறேன். சரிங்களா? நேரடியாக அவர்கள் களத்தில் வருகிறார்கள், அரசியல் பணி செய்கிறார்கள். உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் We Care Hair and Skin Clinic. The Chennai Silks in Mega Summer Sale. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.